Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. வெண்ணையை உருக்குற அதே சூரியன் தான் களிமண்ணையும் இருக செய்யுது. அதனால நம்மளோட எனர்ஜியை எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்மளோட வெற்றி ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. மார்னிங் கஃபேனுடைய முதல் பகுதியான அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாள்தோறும் மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த பல அற்புதமான சம்பவங்களை நமக்குள்ளே ஏற்படுகிறது. சில காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு என்று நாம் நிறைய விஷயங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். உதாரணமாக, வம்பு பேசக்கூடாது, பிறரை பற்றி புறம் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது,
இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. வரதட்சணை வாங்குவது ஒரு பெரிய பாவம் என்று பெரியவர் வற்புறுத்துவதோடு வரதட்சணை வாங்கி திருமணம் செய்ய அதுதான் கல்யாண பத்திரிகைக்கு பின்னாலே இருக்கிற ஒரு விஷயம். அவர் சொல்லுவார், அது ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுங்குமுறை. அந்த வகையில் அவர் கல்யாண பத்திரிகையினுடைய முதல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு பெரியவரை பார்க்க பெரியவரிடம் தருகிறார். பெரியவரும் ஆசீர்வாதம் செய்து தருகிறார். அவர் பத்திரிகையை தந்து விட்டு செல்லவும் அதை வாங்கி பார்க்கின்ற சீடருக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இவ்வளவு பக்தி கொண்டவர், பெரியவரை அழைக்க தெரிந்தவர், பெரியவருடைய பெயரை பத்திரிகையிலே போடாமல் விட்டுவிட்டாரே என்று ஆச்சரியப்பட்டு பெரியவரிடம் அதை சொல்லும் பொழுது பெரியவர் சிரிக்கிறார். அதற்கு பிறகுதான் எல்லோருக்கும் விவரம் தெரிய வந்தது. அவரையே அழைத்து கேட்கும் பொழுது அவர் சற்று நெளிந்தபடி சொன்னார், நான் இந்த திருமணத்திற்கு நான் வரதட்சணை வாங்கிவிட்டேன். என்னுடைய பையனை கொடுத்துத்தான் நான்
திருமணம் செய்கின்றேன். ஆனால் பெண் வீட்டாரிடம் நான் வற்புறுத்தவில்லை, அவர்களாக தந்தார்கள். நான் தந்ததை மறுக்கலை. அதற்கு காரணம் இருக்கிறது. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். என்னுடைய மகனை தொடர்ந்து என்னுடைய மகளை நான் கரை சேர்க்க வேண்டும். நான் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒருவன். கல்யாணம் செய்வதற்குண்டான ஒரு நிதி என்னிடம் இல்லை. அதே சமயம் என் பெண்ணிற்கும் வயதாகி கொண்டு போகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில என்னை தேடி வருகின்ற ஒரு பணத்தை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு எனக்கு துணிவு வரவில்லை. தவறுதான், இருந்தாலும் என்னால் இதை தவிர்க்க முடியவில்லை என்று அவர் உண்மை பேசினார். பேசிவிட்டு அவர் சொன்னார், பெரியவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், வரதட்சணை வாங்குகின்ற அந்த பாவத்தில் எனக்கு ஒரு பங்கை தந்து விடாதீர்கள் என்று. அதனாலதான் நான் பெரியவருடைய பெயரை இதில் போடல என்று அவர் சொன்னார். இது தெரிந்தும் பெரியவர் ஆசீர்வாதம் செய்தார். ஆசீர்வாதம் செய்யும் பொழுது ஒன்றை சொன்னார், நீ வரதட்சணை வாங்கியதற்கு பல நியாயங்களை சொல்லிவிட்டாய். அவைகளை எல்லாம் விட நீ அதை ஒப்புக்கொண்டு உண்மை பேசியது ஒரு சிறந்த விஷயம். உன்னிடம் உண்மை இருக்கிறது. இந்த உண்மை, இதை அப்படியே வைத்துக்கொள். எந்த நிலையிலையும் இந்த உண்மையை விட்டு விலகிவிடாதே. இந்த உண்மைக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தியாலே, காலத்தாலே நீ நல்ல பலமை எல்லாம் பெறுவாய். உனக்கு நல்ல வசதிகள் எல்லாம் வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் சேர்த்து பிராயச்சித்தமாக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிடு என்று அவர் உண்மையோடு நடந்து கொண்டதை வைத்து அவருக்கு ஆசீர்வாதம் செய்து அவருக்கு அனுகிரகமும் செய்தார். இப்படி பெரியவருடைய வாழ்க்கையில அவருடைய சீடர்களாலே, அவரை பின்பற்றுகின்றவர்களாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு பல வித்தியாசமான, பல ரசமான சங்கதிகள். அந்த சங்கதிகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆயிரக்கணக்கான சங்கதிகள். இந்த நிகழ்ச்சியில நாம் தினந்தோறும் அவைகளை எல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து சிந்திப்போம். அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியில உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான பகுதிகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கும்போது தானத்திலே சிறந்தது ரத்த தானம் தான் இல்லையா? ஆமா கண்மணி, நான் கூட நிறைய வாட்டி பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பிளட் டொனேட் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்மளுக்கு தேவைப்படுற பிளட் குரூப் கிடைக்கிறதே இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை ஃபியூச்சர்ல இனிமே அடிக்கடி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலாந்துல இருக்கிற சயின்டிஸ்ட் ஆர்டிபிஷியல் பிளட் உருவாக்கி இருக்காங்க. ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் பத்தி கூட நம்ம ரீசெண்டா பேசணும். பட் ஆர்டிபிஷியல் பிளட்டை எப்படி உருவாக்க முடியும்? அது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரோட இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் வழியா தான் அதை உருவாக்குறாங்க. யாரு உருவாக்கிருக்காங்க அப்படின்னா பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள். இது ஒரு நல்ல முயற்சி தான். ஏன்னா பிளட் இல்லாத காரணத்தினால நிறைய உயிரிழப்பு நடக்குது. அதெல்லாம் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்னால குறைக்கப்படும் நினைக்கிறேன். ஆமா ஸ்வாதி, அதுதான் அவங்களுடைய பர்பஸ். ஆனா ஏற்கனவே சென்னையில 2013லயே ஐஐடில இந்த ஆர்டிபிஷியல் பிளட்டை உருவாக்கினாங்க. இந்த ஆர்டிபிஷியல் பிளட்டுக்கு இன்னொரு திறனும் இருக்கு. அதோட சேர்ந்து ஆக்சிஜனையும் அது கொண்டு போகுமா. இப்ப எக்ஸ்ட்ராவா இன்னொரு திறனை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்டிபிஷியல் பிளட்டோட ரெட் பிளட் கார்பசல்ஸையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்களுடைய அல்டிமேட் எய்மா இருக்கு. ரொம்ப ஒரு நல்ல முயற்சி. இதனால பார்த்தோன்னா நிறைய பேரோட உயிரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கும் போது நிஜமாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு இனிஷியேட்டிவை கண்டிப்பா நம்மளும் வரவேற்கணும். இந்த தகவலோட அடுத்ததா யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே, நான் கவிதா நாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம இன்னைக்கு ஒரு பார்ட்னர் யோகா பார்க்க போறோம். ஏன்னா பார்ட்னர் யோகானா ஒரு சப்போர்ட். ஸோ பேலன்ஸை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ்ட் யோகா பண்ணணும்னா ஒரு பார்ட்னரோட சப்போர்ட்டோட பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ஆசனா எங்க தப்பாகுது, எங்க கரெக்ட் பண்ணணும்னுட்டு தெரியும். இன்னொன்னு, விழ மாட்டீங்க. அந்த பேலன்ஸை இன்னொருத்தவங்க பிடிக்கிறதுனால அந்த ஆசனாவோட ஸ்ட்ரெச் எவ்வளவு நீங்க பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பாடியில அந்த பிளட் சர்க்குலேஷன் லெவல்லையும் சீர்பட்டி விடுது. ஸோ இன்னைக்கு இன்னொரு பார்ட்னர் யோகா நம்ம பண்ண போறோம். எந்த ஆசனாவும் பண்ணும்போது, பார்ட்னர் ஆசனாவும் இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வார்ம் அப் பண்ணும்போது அந்த ஆசனா வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. இப்போ ஒரு வார்ம் அப் பார்ட்னரோட எப்படி பண்ணலான்னுட்டு. ஸோ இப்போ நம்ம பார்ட்னரோட ஒரு கையை பிடிச்சுக்கிட்டு 2 காலையும் 2 சைட்ல எடுத்துக்கிட்டு மெதுவா உங்க முட்டியை முன்னாடி தள்ளி யூ சிட், சேர் போஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எவ்வளவு நேரம் நீங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
ஒரு 5 செகண்ட் மூச்சு உள்ள வெளியே மூச்சு உள்ள வெளியே இருந்துகிட்டு மெதுவா நீங்க மேல வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாம். மெதுவா உங்க முட்டியை இது பண்ணி உங்க பெல்விஸ பின்னாடி தள்ளி சேர் போஸ்ல உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா நீங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கால்கள்ல அந்த பிராக்டிஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட இப்ப பண்ற ஏகபாத சமுக்கோனாசன் பண்ணும்போது கூட அந்த பேலன்ஸை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நீங்க உங்களோட பாடி பேலன்ஸை ரெடி பண்ணீங்கன்னா நீங்க தனியா இருக்கும்போது பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் கான்சென்ட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த மாதிரி பார்ட்னர் யோகா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ரெடியா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த ஆசனாவே கரெக்டா இருக்கான்னுட்டு பார்ட்னரோட கூட பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தரோட பேலன்ஸ் பாடி டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளோட பாடி பேலன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு கரெக்டா சிங்க் ஆகி அந்த பாடி பேலன்ஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும் அந்த எனர்ஜி லெவலே டிஃப்ரெண்டா இருக்கும்னுட்டு. ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மட்டும் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க ஒண்ணு மட்டும் தள்ளிட்டு அவங்கள ஃபுல்லா பெண்ட் பண்ணி ஒரு கால் மட்டும் மேல தூக்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு கால் மட்டும் நீங்க தூக்குங்க அண்ட் கொஞ்ச நேரம் இருக்க வைங்க அண்ட் முன்னாடி கொஞ்சம் பெண்ட் பண்ணி விடுங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மூச்சு உள்ள வெளியே மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா நீங்க அந்த காலை இறக்கிக்கோங்க. இப்போ இன்னொரு பார்ட்னர் கால்களை பிடிச்சு தூக்கி பார்க்கணும். மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா நீங்க கால்களை இறக்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறமா நீங்க இன்னொரு பார்ட்னரோட வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம், கைகள்ல இருக்கிற பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ராப்பரா அந்த ஆசனாவை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு சமுக்கோனாசனாவை 2 பேரும் கைப்பிடிச்சு காலை தூக்கி பார்த்து இப்போ அதே ஒன் பர்டிகுலர் பர்சன் அவங்க தனியா பண்ணும்போது எப்படி இருக்கலாம், எப்படி பண்ண முடியும்னா இப்போ ஏன் ரைட் காலை எடுத்து அவங்க ரைட் காலை வச்சு உங்க கைகளை மெதுவா தூக்கி முன்னாடி, அதாவது நான் பேலன்ஸ் பண்ற மாதிரி, ஸோ கால்களை மேல தூக்கி விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம லூஸா கையை விட்டுட்டாலும் அவங்க கால் இறக்குறதுக்கு வாய்ப்பு. ஸோ அதை எவ்வளவு நம்ம பெண்ட் பண்ணி பாக்குறோமோ அது அவ்வளவு அவங்க கால் ஏறணும். ஸோ மெதுவா அவங்க முன்னாடி குனிஞ்சாதான் அந்த கால் மேல ஏறும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பாடி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளவு இருக்குன்னுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நாட் ஓன்லி ஒன் லெக், இன்னொரு லெக்கையும் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இந்த காலை ஃபர்ஸ்ட் இன்னொரு காலில் வச்சு நீங்க தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தூக்கும் போது அவங்க கைகளை நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தூக்கும் போது பாடி பேலன்ஸ் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நேரம் இருக்கும்போது ஸ்ட்ரென்த் எனர்ஜி ஏறும் அண்ட் ஸ்பைன் அண்ட் உங்க கழுத்துக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். தலை மட்டும் எப்பவுமே கீழே இந்த 2 கைகளுக்கு மிடில்ல இருக்கணும். மேலேயும் தூக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் போகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது மூச்சு உள்ள வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களோட பாடி பேலன்ஸை ரொம்பவே நல்லாவே நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மெதுவா நீங்க வந்துடலாம். இதை நாங்க தனியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணலாம். பெஸ்ட் திங் இஸ் நீங்க ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கிட்டு உங்களோட நமஸ்தேவை மெதுவா பிடிச்சு நீங்க மெதுவா உள்ள இப்படி தள்ளும் போது மெதுவா நீங்க தள்ளலாம். அப்போ உங்களோட பாதத்துல இருக்கிற எல்லா விரலுமே கீழே பதிஞ்சு இருக்கணும். இந்த மாதிரி பதியும் போதுதான் உங்களோட கால்கள் சீரா அமையும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும் போதுதான் உங்க கான்சென்ட்ரேஷன் லெவலையே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அண்ட் மெதுவா நீங்க கீழே வந்துடணும். இப்ப நம்ம பார்க்க போறது ஏகபாத சமுக்கோனாசன். அது ஒரு பார்ட்னரோட பண்ணும்போது எவ்வளவு உங்க பாடி ஸ்ட்ரெச் ஆகுதுன்னுட்டு நீங்க பார்க்க முடியும். நீங்க ஒன்னா பண்ணும்போது ரொம்ப பேலன்ஸ்ல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட நீங்க யோகா பண்ணணும்னா பார்ட்னர் யோகா பண்ணும்போது பேலன்ஸ் நிறையவே கொடுக்கும். இன்னொன்னு உங்களுக்கு எந்த எனர்ஜியும் குறையாம இருக்கும். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம ஏகபாத சமுக்கோனாசன் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்க பார்ட்னரோட கை பிடிக்கும் போது அகைன் நான் எப்பவுமே சொல்றதுதான், இப்படி பிடிக்க கூடாது. இப்படி பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த வலி ஏற்படும். சர்டன் பார்ட்னர் ஆசனாஸ்ல தான் அப்படி பிடிக்கிறது பிராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ இப்படிதான் பிடிக்க முடியும். ஸோ இப்படி பிடிச்சு இந்த லாக்கை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பாடியை புஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கும். மெதுவா ஒரு காலு தூக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க.
கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க. பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க மெதுவா உங்க கால்களை கொண்டு வரலாம். இந்த மாதிரி மாறி மாறி ஒரு காலை நீங்க தூக்கி பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு தெரியும், எவ்வளவு ஸ்ட்ரெயின் உங்க காலில் விழுதுன்னு தெரியும். இன்னைக்கு நீங்க ஒரு பார்ட்னர் யோகா பார்த்தீங்க. இன்னொரு பார்ட்னர் யோகாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, இயற்கை மாதிரியான படைப்பை நம்மளால உருவாக்க முடியாது அப்படின்னாலும் அதுக்கு இணையான படைப்பை உருவாக்கி அது மூலமா நம்மளால சர்வை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நிஜமாவே நல்ல விஷயம் தான் இல்ல? ஆமா கண்மணி, ரொம்பவே கரெக்டா சொன்னேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, சாக்லேட் மில்க் எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமா? இது என்ன கேள்வி? நார்மல் மில்க்ல சாக்லேட் ஆட் பண்ணா சாக்லேட் மில்க் வந்துரும். இது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும்னு வச்சுக்கோயேன். ஆனா அமெரிக்கால இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு சாக்லேட் மில்க் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அது கேட்டீங்கன்னா நீயே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவ. என்ன பதில் அவங்க மட்டும் சொல்லிருக்க போறாங்க? இதேதான். இல்ல, இத சொல்லல. அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்லேட் கலர்ல இருக்கிற மாடு கிட்ட இருந்தா நமக்கு சாக்லேட் மில்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அட பாவமே, சாக்லேட் கலர்ல இருக்கிற மாடு கிட்ட இருந்து சாக்லேட் மில்கா? அப்ப வெள்ளை கலர்ல இருக்கிற மாடு கிட்ட தான் நம்மளுக்கு பால் வருதா என்ன? விட்டா அதையும் சொன்னாலும் சொல்லுவாங்க. சமீபத்துல தான் அமெரிக்கால இருக்கிற ஒரு பால் நிறுவனம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஆராய்ச்சி நடத்திருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சாக்லேட் மில்க் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்குது, எது மூலமா கிடைக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பதில் தான் வந்து 7% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா 50% பேர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட பாவமே, அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு சின்ன கேள்வி கூட அவங்களுக்கு பதில் தெரியாததுங்கிறது வந்து ஒரு நம்ப முடியாத விஷயமா தான் இருக்கு. சரி, இந்த தகவலோட மார்னிங் கஃபேல அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நம்ம டே டு டேயில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக்குங்க. அதாவது என்ன ஃபேஸ் வாஷ் ஆர் சோப் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணணும், எத்தனை வாட்டி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணலாம், இந்த எல்லா இஷ்யூஸை தான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒரு சோப்புனா அந்த சோப்புக்கு பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா pH அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அண்ட் நம்ம ஸ்கின்னோட pH அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெரியணும், பேச வேண்டிய ஒரு டாபிக். இப்போது pHனா நம்ம எல்லாமே கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ pH அப்படிங்கிறது வந்து pH 7க்கு கீழே இருந்தால் அசிடிக் அப்படிங்கிறதும் pH 7க்கு மேலே இருந்தால் ஆல்கலி அப்படிங்கிறதும் காமனாக நம்ம படிச்சிருப்போம். ஸ்கின்னுக்கும் ஒரு பர்டிகுலர் pH இருக்குது. அதாவது 5.5 அப்படிங்கிறது தான் ஸ்கின்னோட pHங்க. இந்த 5.5 அப்படிங்கிறத நம்ம ஸ்கின்ல ஆசிட் மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு முக்கியம். ஏன் இது நம்ம ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கின் நார்மலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடியிலிருந்து மேலே வந்து அப்புறம் ஷெட் ஆகிடுது. இந்த அடியிலிருந்து மேலே வந்து ஷெட் ஆகிறதுக்கூடிய சிக்னலே அந்த pH 5.5 தான். அந்த 5.5 சிக்னல் வந்த உடனே தான் நம்ம ஸ்கின் வந்து உதிர்ந்து வெளியே விழுது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை எனி டைப் ஆஃப் கிருமி நம்ம ஸ்கின்ல பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கும்பொழுது இந்த ஸ்கின்னோட pHங்கிறது அதை தவிர்க்குது. அதாவது நம்ம 5.5 ஆசிட் pH ஆஃப் ஸ்கின் இருக்கும்பொழுது ஸ்கின்னோட ஹெல்த் இஸ் வெரி வெரி ஈஸிலி அண்ட் இம்பார்ட்டன்ட்லி மெயின்டைன்ட். இந்த pH வந்து எப்போ ஒரு அப்நார்மலாக ஒரு ஆல்கலி ஆகுதோ, அதாவது 7க்கு மேலே போகுதோ, இன்ஃபெக்ஷன் வர சான்ஸும் அதிகம், ஸ்கின்னோட இரிட்டேஷனும் அதிகமாக நடக்கிற சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்கின்னோட pH மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம கான்செப்ட் ஆஃப் சோப்ஸ்க்கு வரும். சோப் ஆர் கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஆல்கலி ரேஞ்சில் இருக்கிற ஒரு கிளென்சிங் கெமிக்கல் இல்லையா? ஸோ இது என்ன ட்ரை பண்ணுது, நம்ம எதுக்கு சோப் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம்? ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற ஆயில் எடுக்கிறதுக்கு, டர்ட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது மோஸ்ட் கம்பெனிஸ் ஒரு சோப்பை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லோவர் காஸ்ட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஆல்கலி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஆல்கலியாக இருக்கும்போது ஈஸியாக இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும். இது தவிர வந்து உங்களுக்கு சோப்பில் சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்கும். இந்த சர்ஃபெக்டன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அழுக்கு ஆயில் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணி அதை எடுத்துடுற ஒரு தன்மை இருக்கும். ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஈவன் நம்ம துணி வாஷ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்ஸில் கூட சர்ஃபெக்டன்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி தேர். இப்போது நம்ம சோப்பில் இதே
நீங்கள் இப்போ ஃபார் கம்பேரிசன் நான் சொன்னேன் இல்லையா, துணியை வாஷ் பண்ணும்போது சர்ஃபெக்டன்ட் தேவை இருக்குது. நம்ம சோப்பில் ஸ்கின்னை வந்து இருக்கிற அழுக்கும் சர்ஃபெக்டன்ட் இருக்குங்கும் போது ஸ்கின் இஸ் ஆப்வியஸ்லி மோர் சென்சிட்டிவ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சூஸ் யுவர் ஃபேஸ் வாஷ் ஆர் யுவர் கிளென்சர் ஆர் யுவர் சோப் வெரி வெரி கேர்ஃபுல்லி. ஒரு சோப் அப்படிங்கிறது எப்போவுமே உங்கள் ஸ்கின்னோட பிஹெச்சுக்கு க்ளோஸாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதா இருக்கணும். அதாவது இட் ஷுட் மெயின்டைன் த ஸ்கின்ஸ் பிஹெச் அட் 5.5 ஆர் க்ளோஸ் டு 5.5. ஸோ மோஸ்ட் சோப்ஸ் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலி, அதாவது 7-8ங்கிற பிஹெச்சில் இருக்கும் உங்களுக்கு. இட் இஸ் ப்ரிஃபரபிள் டு சூஸ் அ சோப் ஒரு கிளென்சர் விச் இஸ் க்ளோசர் டு த ஸ்கின்ஸ் பிஹெச். அதாவது பிஹெச் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லா பேஷண்ட்ஸுமே காமனாக கேட்குற ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு வந்து we will divide the skin type into oily, dry, combination and sensitive skin. இப்போது அது தவிர வந்து there is also another variant of acne or pimple prone skin இல்லையா. ஸோ இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி சவுத் இண்டியன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னுங்கிறது இட்ஸ் கொஞ்சம் தான், பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் ஹேவ் ஆயிலி ஸ்கின் இன் திஸ் சைட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ எஸ்பெஷலி நம்ம இருக்கிற வெதருமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஹாட், ஒரு நல்ல பிசுபிசுன்னு இருக்கிற வெதர் அப்படிங்கிட்டு இருக்கும்போது பீப்புள் டென் டு ஓவர் வாஷ். அதாவது வந்து கண்டினியூஸாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்ரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஐயோ டாக்டர் எனக்கு ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கு, உடனே நல்லா போட்டு அப்படி ஸ்க்ரப் பண்ணி எடுத்தால் தான் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஆயிலி ஸ்கின்னை எக்ஸஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஆயிலி ஸ்கின் அதிகமாக வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்க ஆயில் சுரத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹைட்ரேட் ஆயிலி ஸ்கின் ஆல்சோ. அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்கும் மாய்ஸ்சர் தேவை. அதில் இருக்கிற நேச்சுரல் மாய்ஸ்சரை நம்ம வந்து ரொம்ப வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் செக்ரீஷன் ஆஃப் sebum, திருப்பி ஆயிலினஸ் அதிகம் தான் செய்யும். ஸோ ஆயிலி ஸ்கின்னையுமே வந்து நெவர் ஓவர் வாஷ் த ஸ்கின். என்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம்? சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னோட சேர்ந்து யூ ஆல்சோ ஹேவ் அ பிட் ஆஃப் பிம்பிள்ஸ் அப்படின்னாலும் ஃபேஸ் வாஷஸ் வித் சாலிசிலிக் ஆசிட், பென்சாயில் பெராக்சைட், ஆயில் ஆஃப் வின்டர் கிரீன் அப்படின்ட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு will be very useful. சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் அ ஃபேஸ் வாஷ் விச் இஸ் லிட்டில் மோர் க்ரீமி. அதாவது வந்து ஆலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிளிசரின் இருக்கிற ஃபேஸ் வாஷஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நான் ஆலோன்னு சொல்கிறேனே தவிர பிஃபோர் யூஸிங் அ நேச்சுரல் ப்ராடக்ட் கூட, நேச்சுரல் ப்ராடக்ட்னா ரியாக்ஷன் வராதுங்கிறது கிடையாது. ஸோ ஈவன் பிஃபோர் யூஸிங் அ நேச்சுரல் ப்ராடக்ட் ஆல்வேஸ் டெஸ்ட் த ப்ராடக்ட் ஆன் யோர் ஸ்கின். ஏதாவது ஒரு கையே இல்லைன்னா இந்த எல்போ பகுதியில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஈவன் ஃபார் நேச்சுரல் ப்ராடக்ட் சில பேருக்கு அலர்ஜி வரது உண்டு. சப்போஸ் உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் அ கிளியர் ஃபேஸ் வாஷ். அதாவது க்ரீமியும் இல்லாமல் ரொம்ப வந்து ட்ரை ஆர் ஃபோமிங்கும் இல்லாமல் ஒரு ஜெல் ஃபேஸ் வாஷாக போனீங்கன்னா இட் வில் சூட் யூ பிரிட்டி வெல். See, oily skin இருக்கிறவங்க வந்து ப்ரிஃபரபிளி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது இஸ் அ குட் ஐடியா. பட் நீங்கள் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் நாட் அகேன் ஃபோம் இட் டூ மச். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் வாஷை ஃபேஸில் போட்டு பயங்கரமாக ரப் பண்ணுவாங்க அண்ட் தே வில் கீப் இட் ஆன் த ஃபேஸ் ஃபார் லாங்கர். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து எஸ்பெஷலி எந்த ஏரியா, கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியா, வாயை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், உங்களுக்கு தின் ஸ்கின் கூட, இது ரொம்ப ஓவராக ரப் பண்ணும்போது அந்த ஏரியாலாம் வந்து அதிகமாக ட்ரை ஆகி இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட். ரொம்ப அதிகமாக தேய்ச்சி வாஷ் பண்ணாதீங்க. அண்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா பெட்டர் டு அவாய்ட் ஆல்கஹால் கண்டெய்னிங் ஃபேஸ் வாஷஸ். ரொம்ப வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாட்டர் பேஸ்ட் ஃபேஸ் வாஷஸ் வில் பி டெஃபினெட்லி பெட்டர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கின். அதர் தென் தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதாவது வந்து நம்ம ஸ்மெல் இல்லாமல் ஒரு கலரண்ட்டோ ஒரு ஸ்மெல்லோ இல்லாமல் இருந்தால் தட் வில் பி பெட்டர். நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் விச் ஆர் வெரி குட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் சச் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் அகேன் ஆல்வேஸ் டெஸ்ட் த ப்ராடக்ட். எப்போவுமே கையில் எல்போலன்ட்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் யூஸ் பண்ணுங்க. நோ மேட்டர் ஹவு நேச்சுரல் ஆர் ஹவு ஆர்கானிக், anything can give you an allergy at any time. So that is something that you have to be very careful about. எத்தனை டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் ஒரு நாளைக்குன்னா, நாட் மோர் தென் 2 to 3 times a day. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது யூ வில் ஃபீல் க்ளீன், அக்ரீட். பட் ஆனால் அதே வந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ட்ரைனஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி வில் ஸ்டார்ட் செட்டிங் இட். அண்ட் மோர் தென் தட் என்ன பண்ணலாம், ஐயோ எனக்கு 2-3 வாட்டி யூஸ் பண்ணால் அதுக்கு மேலே ரொம்ப பிசுபிசுன்னு இருக்குது டாக்டர், வெதர் இஸ் ஸோ பேட், சம்மர் இஸ் ஸோ பேட், யூ கேன் யூஸ் வாட்டர். வாட்டருக்கு மேலே எதுவுமே தேவை கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் நான் எப்போவுமே வந்து ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வி ஆர் ஆல் டுடே இன் அன் ஏஜ் ஆஃப் நோ வாட்டர். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது குழாயை திறந்து வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வென் யூ ஃபோம், க்ளோஸ் த டேப்,
Wash your face, open the tap, wash your face, close the tap again. So don't waste water while you're washing your face. That's very important. This is an environmental news also. So okay, இதெல்லாம் பண்ண அப்புறம் உங்களுக்கு one important thing before we finish the topic on face wash. Once you face wash, always use a little bit of moisturizer on the face. If suppose it is an oily skin, use a gel based moisturizer. Dry skin arrangena, a cream based lightweight moisturizer for the summer will be very helpful. Okay, so with all these tips, I'm sure you can choose a good face wash to go with your type of skin. Have a good day. ஸ்வாதி, என்னதான் நம்ம வல்லரசு நாட்டுல இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கு இல்லையா? ஆமா, அது தெரியாம நம்ம அமெரிக்கன் பசங்க வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிருக்காங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இனிமே நம்மளுக்கு வீக்கெண்ட் வந்து 3 டேஸா மாறப்போகுது. 3 days வீக்கெண்டா? அப்ப தொடர்ந்து 3 நாள் லீவ் கிடைக்க போதா நமக்கு? லீவுன்னு சொல்லிட்டா போதுமே, உடனே ஹாப்பி ஆயிடுவேன். ஆனா இப்ப கிடையாது. 30 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வாரத்துல பார்த்தனா நம்ம 4 நாள் ஒர்க் பண்ணா போதும், மீதி 3 டேஸ் நம்மளுக்கு ஹாலிடே தான். சரி, அப்ப நீ சொல்றது படி ஒரு வாரத்துக்கு நம்ம 4 நாள் ஒர்க் பண்ணா பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வாங்க? மிஷின் தான் செய்ய போகுது. இது ஆக்சுவலா நான் சொல்லல, சைனாவோட மிகப்பெரிய நிறுவனம், அதாவது இ காமர்ஸ் நிறுவனமான அலிபாபாவோட தலைவர் ஜேக் மா தான் வந்து இதை சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வாரத்துல நம்ம 4 நாள் ஒர்க் பண்ணா போதும், மீதி 3 டேஸ் நம்மளுக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரே வாரத்துல 3 நாள் நமக்கு லீவ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயம் தானா? கண்டிப்பா ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனுஷங்களால செய்ய முடியற வேலையை வந்து நம்ம தான் செய்யணும், மனுஷங்களால செய்ய முடியாத வேலையை மட்டும் நம்ம மிஷின் கிட்ட கொடுத்தா போதும். இப்ப இருக்கிற சினாரியோல பார்த்தோம்னா எல்லா வேலையும் வந்து மிஷின் தான் செய்யுது. பட் அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நிறைய சிக்கல்கள்லாம் வரும். அதே டைம்ல 3rd வேர்ல்டு வார் வரதுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஜாக்மா வந்து ஃபேக்ட் தான் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். நான் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து எல்லா விஷயத்துக்கும் மிஷினையே டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோ, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் அது வந்து நல்லது கிடையாது. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா வேலைகளும் செய்யறது நமக்கும் நல்லது. இந்த தகவலுடைய அடுத்த பகுதியான சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் எடுக்கிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, சில்ட்ரனை ரொம்பவே வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு டாபிக். என்ன அப்படின்னா, பெற்றோர்களுக்குள்ள இருக்கக்கூடிய காம்படிஷன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு ஸ்கூல் கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு 3:30 மணிக்கு ஸ்கூல் மூடிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து தன்னோட பேக் எடுத்துட்டு வந்து கீழே போட்டுட்டு அவங்க விளையாட ஓடிடுவாங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மதர்ஸ் அதுவும் மெயினாக அங்கே உட்காந்து டெஸ்ட் நோட் புக் எடுத்து ஒவ்வொருத்தர் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உன் பொண்ணுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, ஐயோ என் குழந்தைக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள போட்டி போறாமல் வரும். அப்புறம் ஒரு சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் சொல்லுவாங்க, மிஸ்ஸுக்கு போய் ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துட்டா சரி பண்ணிடலாம், என் பொண்ணு இந்த தடவை ஜென்ரல் ப்ரொஃபிஷியன்சி ப்ரைஸ் வாங்கிடுவா அப்படின்னு. எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாலாம் ஸ்கூலுக்கு வந்ததே கிடையாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியான காம்படிஷன், குழந்தைக்காக போய் லஞ்சம் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து என்னைக்குமே பார்த்தது கிடையாது. நான் அது வந்து அந்த ஸ்கூல்ல மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. பிளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு இன்னும் பல உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனேவே பேரண்ட் பிளான் பண்றாங்க, கின்னஸ் ரெக்கார்ட் எப்படி இது பண்றது. இப்போ வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா, என் குழந்தை வந்து 100 திருக்குறள் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெக்கார்ட், அது கின்னஸ்ல போடுறாங்க, போட்டோஸ் போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல போய் சைல்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது. குழந்தை சரியா பாடலன்னா உடனே அம்மா வந்து சைட்ல மயக்கம் போட்டு விழுவுறது. அது வந்து டிஆர்பிக்காக 4 நாள் அதையே திரும்ப திரும்ப பிளே பண்றது. இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடுச்சு. வேர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது செட் ஆயிருக்கிறது. மதர்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப் செட் ஆயிருக்கு. அதுக்குள்ள இன்னொரு குழந்தைய பத்தி பேசுறது, அவங்களுக்குள்ள காம்படிஷன் பண்றது, அதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இது வந்து ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து 18 வயசு 15 வயசு வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்கில்ஸை லேர்ன் பண்ற டைம் இது. இந்த டைம்ல மாஸ்டரி எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க வந்து கத்துக்கக்கூடிய ஏஜ் இது. இதுல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ஷனும் மாஸ்டரியும் வராது. அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணி 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 கத்துக்குவாங்க. இதுக்கு தான் அந்த சைல்ட்ஹுட் வந்து லேர்ன் த்ரூ எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க, நிறைய கேள்விகள் கேட்க விடுங்கன்னு சொல்றது அதனாலதான். இதுல
என்ன ஆயிடும்னா ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட திறமைகளை வந்து முதல்ல இருந்தே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேர் வந்து 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திறமை இருக்கிறதே அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. அதனால எல்லா சைல்டும் ஒரே டைம்ல வந்துருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா பெற்றோர்களுக்குள்ள அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறது, குழந்தைக்கு வந்து ரெடினஸ் இல்லை அப்படின்னா கூட ஃபோர்ஸ் பண்றது. இதுல எங்க பிரச்சனை ஆயிடுதுன்னா முதல்ல காம்படிஷன் வந்து வருஷத்துக்கே ஒரு 2 காம்படிஷன் 3 காம்படிஷன் தான் வரும். ஆனா இப்போ வந்து சாதாரணமா ஒரு பேங்க்ல இருந்து யாரா இருந்தாலும் டேட்டா பேஸ் வேணுங்கிறதுக்காக சும்மா காம்படிஷன் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பிரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைக்கு வந்து தன்னோட ரியல் டேலண்ட்டும் தெரியறது இல்லை, ஒரு விஷயத்தை செய்யலாமா கூடாதான்றது கூட அவங்களுக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெற்றோர்களா வந்து உங்களுக்குள்ள வந்து குறைகள் இருந்தது அப்படின்னா அது உங்க குழந்தைங்க மூலமா நீங்க மீட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த வாய்ப்புகள் கிடைக்கல, என் குழந்தைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஆட்டிடியூட், அதுவும் தப்பானது. ரெண்டாவது, என் குழந்தை வந்து எனக்கு நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றதும் தப்பான ஒரு ஆட்டிடியூட். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமா வந்து ஒரு குழந்தைய டெவலப் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு தூண்டி விடும். அதனால வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், காம்படிஷன் ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காம்படிஷன்ல நம்ம குழந்தை சந்தோஷப்பட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஹெல்த்தி. ஜெயிக்கணும்ன்றதுக்கு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அது தப்பு. ஏன் அப்படின்னா அந்த வின்னிங் ஆட்டிடியூட் அப்படின்றது ப்ராசஸ்ல இருக்கணும், செய்யக்கூடிய செயல்ல இருக்கணுமே வெளியே வெளியே வரக்கூடிய பிரைஸ்ல மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து அவங்களே வந்து பிரைஸை ஸ்பான்சர் பண்ணி தன்னோட வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் பிரைஸ் வரணும்ன்ற அளவுக்கு ஜட்ஜை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே நான் பார்த்திருக்கேன். இது வந்து என்ன செட் பண்ணி கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு லைஃப்ல எதுவா இருந்தாலும் ஈஸியா சாதிச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை என்னைக்குமே வெளியே கொண்டு வராது. இன்னொரு டேஞ்சரஸான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஒரு ஃபீலிங் வந்துரும்னா நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி சுயமதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் தவறான எண்ணங்களும் தோணும், தவறான உறவுகளுக்குள்ளேயும் இறங்குவாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் அப்படியே சாஞ்சிருவாங்க. தவறான உறவுகள்னு அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா என்ன ஆகும்னா அம்மா அப்பா என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க நான் எப்படி இருக்கேனோ அப்படியே ஏத்துக்கிறாங்க, என்ன பாராட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த பக்கம் அவங்க போயிடுவாங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நீங்க நிறைய பார்த்துட்டு இருக்கலாம். மீடியால மட்டும் இல்ல, ஜென்ரலாவே நீங்க நியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உறவுகள் பத்தி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ காம்படிஷனே இல்லாம குழந்தை வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு காம்படிஷன் எப்பவுமே தன்னோட மட்டும்தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா when I compete with myself, என்னோடையே நான் கம்பீட் பண்ணேன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் தினமும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நேத்து பண்ணதுக்கு இன்னைக்கு நான் பெட்டர் ஆகலாம். ஃபீட்பேக் யாரா கொடுக்குறாங்க, இது இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வளர்ச்சியை நோக்கி போகலாம். ஐயோ அவங்க வந்து பொறாமப்பட்டு சொல்றாங்க, வேணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவங்கள கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வளர்ச்சி இருக்காது. சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து நியூ லேர்னிங் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஃபீட்பேக் ஓப்பனா இருப்பாங்க. அன்சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும், யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. ரொம்ப காம்படிஷன்ல புஷ் பண்ணவங்க ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ரொம்ப இருக்கும். நான் தோத்து போயிடுவேன் அப்படின்ற பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்குள்ளேயே இருப்பாங்க. லேட்டர் ஆன் லைஃப்ல வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான காரணமும் அதுதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து டிப்ரெஷன் மாதிரி சீரியஸ் ப்ராப்ளம்ஸுக்கும் வந்து ஆளாயிடுறாங்க, பர்சனாலிட்டி டிஸ்டர்பன்சஸ்க்குமே ஆளாயிடுறாங்க. ஸோ அதனால as பேரண்ட்ஸ் காம்படிஷன் அப்படின்றத வந்து ஹெல்த்தியா நீங்க டெவலப் பண்ணணும்னா உங்க சைல்டு வந்து தன்னோடையே கம்பீட் பண்ணணும். நேத்து பண்ணதோட நான் இன்னைக்கு பெட்டரா செய்யலாம், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படின்ற லெவலுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி விடுங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அதுல இருந்து லேர்ன் பண்ண விடுங்க. பிரைஸுக்காக மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, என்ஜாய்மெண்ட்டுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், பெஸ்ட்டை எப்பவுமே செய்யணும் அப்படின்றதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 ஆட்டிடியூடும் நீங்க நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணாம எப்பவுமே ஒரு சர்டிபிகேட்டுக்காக, ஒரு போட்டோக்காக, ஒரு ஃபேஸ்புக் மூமெண்ட்டுக்காக நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து லைஃப்ல எப்பவுமே நடிக்க கத்துக்குமே வழிய அவங்களால ஆத்தென்டிக்கா சின்சியரா அவங்களால வந்து எதையுமே செய்ய முடியாது. பெற்றோர்களா காம்படிஷன் ஆல்வேஸ் வித் த செல்ஃப், நாட் வித் அதர் பீப்புள் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.
ஸ்வாதி, அலிபாபா நிறுவனத்தோட எம்டி சொன்ன மாதிரி மிஷின்ஸ் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய வேலையை சுலபமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா மனிதர்களே ரீப்ளேஸ் செய்யறதுக்காக கண்டுபிடிக்கப்படல. ஆமா கண்மணி, மெஷினை எதுக்காக யூஸ் பண்ணுமோ அதுக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த நியூஸோட அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஜென்ரலா அப்ராட்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு முழு ஃப்ரீடம் இருக்கும். பட் ஆனா அதே உடைக்கிற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னாச்சு ஸ்வாதி? அப்படின்னு நடந்திருக்கு? அங்கேயும் ட்ரெஸ் கோட் கொண்டு வந்திருக்காங்களா என்ன? இல்ல, அந்த அளவுக்கு போல. ஆக்சுவலா இங்கிலாந்துல வந்து அதிகமா வெயில் இருக்கிற காரணத்தினால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா பாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ட்ரௌசர் போட்டுட்டே வந்து ஸ்கூலுக்குள்ள போயிருக்காங்க. பட் அது ஏத்துக்காத ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அவங்கள வந்து ஸ்கூலுக்குள்ள கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணவே இல்லையா. நிஜமா சொல்றேன்? ஆனா பரவாயில்லையே, இங்கிலாந்துல கூட இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களே. பட் அதை அப்போஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் அங்க பெரிய ஹைலைட்டே. ஏன் அந்த ப்ரொடெஸ்ட்ல அப்படி என்ன பண்ணாங்க? அவங்க எப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ. பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, கேர்ள்ஸ் போடுற ஷார்ட் ஸ்கர்ட்டை போட்டுட்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெயில் அதிகமா இருந்த காரணத்தினால நாங்க ட்ரௌசர் போட்டுட்டு வந்தோம், இதுல வந்து என்ன தப்பு இருக்கு, நீங்க வந்து எங்களை ஸ்கூலுக்குள்ள அலோவ் பண்ணணும் அப்படின்னு சேர்ந்துதான் போராட்டம் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே ஸ்வாதி. வெயில் இவ்வளவு அதிகமா அடிச்சதுன்னா அவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? அவங்க கேட்கறதும் நியாயமான கோரிக்கை தான். ஆனா இதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸோட பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். ஐ திங்க் இந்நேரத்துக்கு அந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த தகவலோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஔவை சொன்ன மொழியாம் இதில் நம்ம 24வது வாசகம் பார்க்க போகிறோம். பரிச்சயம் இல்லாத வாசகம், ஆனால் மிகவும் நல்ல ஒரு வாசகம். அது ரொம்ப எளிமையான ஒரு வாசகம். அது சொல்லுது, 24வது வாசகம், இயல்பு அலாதன செயல். அதுதாங்க அந்த வாசகம், இயல்பு அலாதன செயல். எது இயல்பாக நமக்கு வரவில்லையோ அதை தயவு செய்து செய்யாதீர்கள். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எது இயல்பாக வருகிறதோ அதை செய்யுங்கன்னு ஒரு அர்த்தம். அதுதான் மிக முக்கியமானது. இல்லை, இயல்பு இல்லாதவற்றை, இயல்பு அல்லாதவற்றை செய்ய வேண்டாம் அப்படின்னா, எது இயல்பாக வருகிறதோ, எது இயல்பானதோ அதை செய்யுங்கள். இது என்னென்ன பல சமயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது நம்முடைய இயல்பு இல்லை, ஆனாலும் செய்கிறோம். ஏன் அது செய்கிறோம்? தேவையே இல்லையே, விட்டுட்டு போகலாமே அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு கதை, ஒரு அருமையான ஒரு கதை. இயல்பானதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கதை அது. ஏன்னா, ஒரு துறவி அவர் ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ அந்த ஆற்றங்கரையில் ஒற்றிருக்கக்கூடிய மரத்து மேலேருந்து ஒரு தேள் தவறி போய் கீழே தண்ணியில் வந்து போகுது. இவர் குளிக்க போகிறாரு. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தண்ணியில் அந்த தேள் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு தண்ணியில். இதை அந்த துறவி பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அந்த தேள் வந்து பாவம் தண்ணியில் தத்தளிக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வெளியே போடணுங்கிறதுக்காக அந்த தேலை கையில் எடுக்கிறாரு. தேள் என்ன பண்ணணும் நமக்கே தெரியும். இவர் கையில் எடுத்தோடனே தேள் வந்து அது கையில் கொட்டிடுச்சு. ஒரு வலி தாங்க முடியல. இவருக்கு கையை உதறாரு. தேள் கீழே வந்துடுச்சு. திரும்ப தண்ணியிலே வந்துடுச்சு. திரும்பவும் தேள் தத்தளிக்குது. திரும்பவும் எடுக்கிறாரு. திரும்பவும் கொட்டுது. திரும்பவும் கையை உதறாரு. தண்ணியில் வந்து போச்சு. இப்படி 2-3 முறை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் ஒரு பையன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க ஒரே சிரிப்பு. இவனுக்கு என்ன இருந்தாலும் இப்படி பண்ணுறாரு பைத்தியக்காரமா அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் தேள் கொட்டும் தெரியல, அதை போய் என் கையால் எடுக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, எனக்கு தெரியும் தேள் கொட்டுன்னு சொல்லிட்டு, அது பாவம் தத்தளிச்சுட்டு இருக்கு, அதை காப்பாற்றலாம் தான் நான் போகிறேன். ஆனால் அது வந்து திரும்ப திரும்ப கொட்டுது. கொட்டுவது தேளினுடைய சுபாவம், அதாவது இயல்பு. கொட்டுவது தேளினுடைய இயல்பு, அது பண்ணுது. காப்பாற்றுறது என்னோட இயல்பு. ஒரு சின்ன தேளே தன்னுடைய இயல்பை விட்டு கொடுக்க மாட்டேங்குது, நான் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு துறவி. அது அதோட சுபாவம். தேள் கொட்டுறது ஒரு சுபாவம். அது தத்தளிச்சுட்டு இருக்கு, அப்போ நான் போய் காப்பாற்றுறேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தேள் வந்து தன்னோட சுபாவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்குது, தன்னோட இயல்பை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. அப்போ காப்பாற்றுறதுங்கிறது என்னோட இயல்பு. ஒருத்தருக்கு ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கானா காப்பாற்றணும். அது அந்த தேளே தன்னோட இயல்பை விட்டு கொடுக்காத போது நான் மட்டும் ஏன் இயல்பை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப ஒரு அருமையான செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கதை இது. என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் என்னோட இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடாது. என்னோட இயல்பாக எது இருக்கிறதோ, என்னோட சுபாவம் எதுவோ அதுலேருந்து வரணும். சரிங்களா? அதை நான் மாற்றிக்கூடாது. அப்போது இது என்ன இயல்பு அனாதன செயல் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, do not do anything which is uncharacteristic. என்னோட கேரக்டர் அது இல்லை, ஆனால் அதை ஏன் நான் பண்ணக்கூடாது. ஆனால் பல பேர் இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். இயல்பு அலாதன செயல் அப்படின்னா பல செயற்கைத்தரமான விஷயங்களை நாம் உருவாக்கிக்கிட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு எது இயல்பாக இருக்கிறதோ அதை செய்யுங்க, இயல்பு இல்லாத செய்ய வேண்டாம். இப்போது பல பேர் நம்ம பார்த்துருக்கோம், இயல்பிலேயே மிகவும்
பயந்த சுபாவம் இருக்கக்கூடியவங்க, கூச்ச சுபாவம் இருக்கக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸில் வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அதுக்கு மாறானதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் தான் எல்லாரும் நம்மகிட்ட வேலை பண்ணுவாங்க, என்ன வேலை பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. உங்கள் இயல்பாக நீங்கள் எப்போ இருக்க மாதிரி நீங்கள் மென்மையாகவே இருந்து பாருங்கள், இது ஒன்றும் நல்லாவே வேலை பண்ணுவாங்க எல்லாரும். ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட சில தத்துவங்கள். இதெல்லாம் நம்மாவே பண்ணிக்கிறோம். ஒரு 4 பேருக்கு மேலே ஒரு நிலைமையில் நம்ம வந்துட்டோம்னா நம்ம ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும், கராராக இருக்கணும், அப்போ தான் வந்து கீழே வேலை செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாத ஒரு வாதம். இதெல்லாம் நாம் இயல்பாக எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்தாலே போதும், நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்புறம் இரண்டாவது ஒரு விஷயம், இது பல திரைப்படங்களில் பார்த்தோம், ஒரு நாளாந்தரமான கற்பனை தான் இது. என்னென்னா யாராவது ஒருத்தரை தாக்கிட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது மிகப்பெரிய துன்பத்தை விளைவிச்சிட்டாங்க, உடனே இவர் வந்து வீடு கொண்டு எழுந்து அப்படியே பழி வாங்குறது அப்படிலாம் இல்லை. அன்புடன் இருக்கக்கூடியவர்கள், பரிவுடன் நடந்து கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலும் அப்படியே தான் இருப்பாங்க. அப்படிலாம் மாறலாம் மாட்டாங்க. உடனே கையில் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடி போகிறது அப்படிலாம் இல்லை. ஏன்னா அது இயல்பு இல்லை அவங்களுக்கு. அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் இயல்பாக நடக்கக்கூடியது. இயல்பு அல்லாதவற்றை தயவு செய்து எந்த காரணத்தை மட்டும் செய்யாதீர்கள்ங்கிறது தான் ஔவையாருடைய இந்த வாசகம். இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, எது இயல்பானதாக வருகிறதோ, எது நமக்கு இயல்பாக இருக்கிறதோ அதை செய்கிற போதுதான் நம்மளால மிகச்சிறந்த ஒரு வெற்றியை காண முடியும். இயல்பு அல்லாத இல்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி. அதுதான் நமக்கு இயல்பாக வரக்கூடியது. அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு மொழியில் படிச்சுட்டு அது மிகப்பெரிய உறுப்பினராக வரணும்னு நினச்சிட்டோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன்னா அது இயல்பு அல்லாதது. இயல்பாக எது வருகிறதோ அதெல்லாம் வர முடியும். யோசிச்சு பாருங்க, நான் ஒரு மிகச்சிறந்த கவிஞராக வரணும், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக வரணும் அப்படின்னா அது என்னால் தாய்மொழியான தமிழ் தான் பண்ண முடியும். ஏன்னா அது இயல்பாக வரும். இல்லை நான் வேறு ஒரு மொழியை நான் கற்றுக்கொண்டு முதல் வகுப்புலேருந்து எல்கேஜிலேருந்து நான் படிச்சுட்டே வந்திருக்கேன், அது ஆங்கிலமாகவே இருக்கட்டும், வந்தவுடனே நான் மிகப்பெரிய ஆங்கில கவிஞராக வரணும் அப்படின்னா ஒருவேளை வரலாம், சாத்தியமாக இருக்கலாம். ஆனால் அதை விடவும் தமிழில் கவிஞராக வருவதற்கு சாத்தியங்கள் மிக அதிகம். ஏன்னா இயல்பாக வரக்கூடியது. இங்கே தான் நம்ம மாறுறோம். பல சமயங்களில் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து எந்த மொழியில் படிக்க வைக்கிறது அப்படின்னு கொஸ்டின் வரும்போது பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு இதுதான் முக்கியம், அது வேற ஒரு காரணத்துக்காக இவங்களை ஆங்கிலத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா அது தப்பு கிடையாது, அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் அது இயல்பானது இல்லை. இயல்பு அல்லாதே செய்யாதீர்கள் அப்படிங்கிற போது இதெல்லாமே கூட சொல்கிறாங்க ஔவையார். ஆக இயல்பாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, கோபம் இயல்பாக வரக்கூடியது அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏதேனும் ஒரு காரணம் இல்லைன்னா கோபம் வராது. யாராவது தூண்டி விட்டாலோடய நமக்கு கோபம் வராது, ஆத்திரம் வராது. இயல்பாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, அன்பாக பிறருடன் பேசுவதல், பாசமாக ஒருத்தர் கூட இருக்கிறது, இதெல்லாம் தான் இயல்பாக வரக்கூடியது. இயல்பு அல்லாதது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள். அதனால கூட இயல்பு அல்லாதுன்னா செயல் அப்படின்றாங்க. இயல்பானவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வாசகம் இயல்பு அல்லாதன செயல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள், தகவல்கள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.